வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன். ஒரு சொட்டு கூட எண்ணெய் பயன்படுத்தாமல் வாழைப்பழத்தை வச்சு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தாங்க பண்ண போகிறோம். ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர்ற உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஈரமில்லாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு போல் அவல் சேர்த்துக்கோங்க. நான் நைஸ் அவல் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு முக்கியமானது வாழைப்பழம்ங்க. நான் மீடியம் சைஸில் 3 பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நல்லா இனிப்பாக இருக்கிற மாதிரி வாழைப்பழம் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்வீட் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாழைப்பழத்தை எல்லாத்தையும் தோல் உரிச்சிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்தளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கியாச்சு. இப்போ இதுவும் இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு சாஸ்பேன் வச்சுட்டு எந்த கப்பால் அவல் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பாலே 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கோங்க. 3/4 கப் வெல்லம் கரெக்டான இனிப்பாக இருக்கும். இது கூடவே 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபதம் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சாலே போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அடுப்புலேருந்து இதை இறக்கி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். அடுத்து அதே அடுப்புலையே ஒரு பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி எண்ணெய் எதுவும் பயன்படுத்த போகிறது இல்லைங்க. நெய் சேர்த்து தான் இந்த ஸ்வீட் பண்ண போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ நெய் நல்லா உருகி வந்ததும் நறுக்கி வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்து அடுப்பை சிம்மிலேயே வச்சு நல்லா ஸ்மூத்தியாக வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வாழைப்பழம் இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வாழைப்பழம் இந்தளவுக்கு நல்லா குழைவாக வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் அவல் அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலேயே தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மிலேயே வச்சு இந்த நெய்யில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காயும் வாழைப்பழமும் இந்தளவுக்கு ஒன்று போல் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் பொடி, வாசனைக்கு 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்து இதை கைவிடாமல் ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கும் போது நம்ம சேர்த்துருந்த அவலும் ரவையும் இதில் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், அவலும் ரவையும் நல்லா வெந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதில் 1 பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் செஞ்சாலே 1 பிஞ்ச் போல் உப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லம் தண்ணியை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். இப்போ இது நல்லா உருண்டு வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். ரொம்ப முழுவதுமாக ஆற வச்சிடக்கூடாது. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும். அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் கைகளால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துக்கு கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிங்கன்னா தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸில் உருண்டைகளாக உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரியே நம்ம மிச்சம் இருக்கிற மாவில் எல்லாத்துலேயும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் பயன்படுத்தாமல் 2 டீஸ்பூன் நெய்யில் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தாங்க நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். அதுவும் வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. இருக்கட்டும். அடுத்து அடுப்பான் பண்ணி ஒரு பணியாரக்கல் வச்சுட்டு அதில் இந்த மாதிரி நெய்யை தடவி விட்டுக்கோங்க. அதிகமாக நெய் ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி தடவி விட்டாலே போதும். இப்போ எல்லா குழியிலையும் இந்த மாதிரி நெய் தடவினதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க ஒவ்வொரு உருண்டையும் ஒவ்வொரு குழியில் சேர்த்துடலாம். உங்களுக்கு நெய் அதிகமாக சேர்த்து இந்த ஸ்வீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாங்க. நான் லைட்டாக இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி மட்டும்தான் விட்டுருக்கேன். இப்போ எல்லா பக்கத்துக்கும் நம்ம திருப்பி நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் இதை சுட்டு எடுத்துக்கலாம்.
எக்காரணத்துக்கு கொண்டும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. சிம்மிலேயே வச்சு எல்லா பக்கத்துக்கும் பொறுமையாக நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க. திருப்பி திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா கலர் மாதிரி வந்துடும். இந்த அளவுக்கு வந்ததுமே நம்ம இந்த ஸ்வீட்டை எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு சொட்டு கூட எண்ணெயே பயன்படுத்தாமல் ரொம்ப குறைவான நெய்யில் ஈவினிங்கில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பழமே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இனிமேல் வாழைப்பழத்தில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்கன்னு அடிக்கடி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் காட்டியிருக்கேன். ரொம்ப நேரத்துக்கு இதோட சாஃப்ட்னஸ் மாறாமல் அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.